ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே குமாருக்கு ரொம்பவே கோவம் வருது. கண்டிப்பாக எப்படி வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருதுன்னு நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு குமாருக்கு அப்படி ஒரு கோவம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் பண்ண வேண்டாம்னு எவ்வளோ சுடருமே சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் நீ தலையிடாது சரியா, அவள் என்னுடைய ஆள், அவளை எப்படி இது பண்ண எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறமும் ரூம்குள்ளார் வந்து பயங்கர யோசனையில் இருக்காங்க. சுடர் இருந்துட்டு இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு, நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு சுடர் பக்கம் ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, குமார் வந்து பயங்கர டென்ஷனாக இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் டேய் மச்சான் என்னடா ஆச்சு, ஏன்டா ஒரு மாதிரி இருக்கட்டாங்க, டேய் அந்த அரசிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்களா, அதுவும் ரொம்ப அழகா இருக்காங்களான்டான்ட்டாங்க. அவனுக்கும் அவளுக்கும் வந்து நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்றாங்க. அப்போ உன்னுடைய காதலி அரசியை நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாதான்ட்டாங்க. டேய் நீங்கள் வேற ஏன்டா தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கீங்கன்றாங்க. நாங்கள் என்ன தப்பு தான் சொல்லிட்டோன்றாங்க. நாங்கள் சரியான ஒரு இஷ்டம் தானே சொல்லியிருக்கோம், இனி அரசி உனக்கு இல்லை, அதுதான் இங்கே நிரூபணமாக இருக்குன்றாங்க. அப்படியெல்லாம் உன்னில் கண்டிப்பாக அரசி எனக்கு கிடைப்பான்றாங்க. எனக்கு கிடைக்காத அரசி வேறு யாருக்கும் நான் கிடைக்க விட மாட்டேன்றாங்க. எப்படி என்னை விட்டுட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணிப்பாளா, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறியான்றாங்க. முடிய விடவே மாட்டேன் நானுன்றாங்க. என்னைக்கா இருந்தாலும் அவன் எனக்கு மட்டும்தான்றாங்க. வேறு யாருக்கும் நான் சொந்தமாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே மச்சான் தேவையில்லாமல் பிரச்சனை வேண்டாம், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருடான்றாங்க. எப்படி என்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்க சொல்கிறேன், அப்படியெல்லாம் என்னால் என் வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்க முடியாது, நான் கண்டிப்பாக இதை ஒரு பிரச்சனை பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன செய்ய போகிறாங்க நம்மளுடைய குமார், கண்டிப்பாக வந்து அரசியுடைய கல்யாணத்தில் பயங்கரமான ஒரு பிரச்சனை பண்ண போகிறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி கார்த்திகேயன் அரசியை கல்யாணம் பண்ணிப்பாங்களா இல்லையான்றதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.